குழந்தைய பார்த்ததும் தேவி சரியாயிட்டாங்க. டாக்டர் இருந்துகிட்டு நீங்க இவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கும் வந்து உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான்க்கா. தேவி குழந்தைய வந்து குடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எங்க யாரோட ஒப்பீனியனும் கேட்கல. அவ்வளவு ஏன் குழந்தைய பெத்தவளுடைய ஒப்பீனியன கூட நீங்க கேட்காத, கண்டுக்காத குழந்தைய எடுத்துட்டு போய் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவன்கிட்ட குடுத்தீங்க. இப்ப பாருங்க எவ்ளோ நடந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். உங்க ஒருத்தரால் தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அன்பு உட்காந்து நம்ம கையில் ஒவ்வொரு விஷயமா குத்தி காமிச்சே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம மூர்த்தி இருந்துக்கிட்டு அமைதியா இருடா, அவ என்ன வேணும்னா செஞ்சா, அவ நினைச்சது வேற, நடந்தது வேறையா இருக்கு. இது இதுக்கு யார் என்னதான் சொல்ல முடியும், விடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உனக்கு மட்டும் என்ன தேவி மேலே அவ்வளோ அக்கறை இருக்கா, அவளும் ஒரு அக்கறை எடுத்து தான் நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணா. அது இப்படி போனதுக்கு யாரால என்ன செய்ய முடியும்? நடந்து முடிஞ்சதை விட்டுட்டு நீ நடக்க போகிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. வர வர நீ உங்கள் அக்காவுக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்ட நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வயசில் பெரியவங்களா இருக்கணும்னு இல்லை, எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து செய்யணும். அவங்க அப்படி யோசித்து செய்யாததுனால தான் இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அன்பு கையில் குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம கையில் வந்து அமைதியாக பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கையலோட மனசுக்குள்ளேயும் ஒரு உறுத்தலும் நெருடலும் இருக்குது. நம்ம கையில் வந்து தேவி எதிர்த்து பேசுனாங்க, இப்போ அன்பு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இனி கையலுக்கு எதிராக மாற போகிறாங்க. இது நம்ம எழிலுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆரம்பத்திலேயே சொன்னார், ஆனால் நம்ம கையில் தான் வரமாட்டேன்னு தெளிவாக அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. இப்போ விக்னேஷ் வந்து சண்டை போடும்போதும் கூட நம்ம அன்பு தான் முன்னாடி நின்று கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு ஏன் விக்னேஷை கையை நீட்டி அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ கூட குழந்தைய விடாத தூக்கிட்டு போயிட்டாரு விக்னேஷ். இதுக்கும் காரணம் கையால் தான் அப்படின்னு